ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், கால்வாய் நோய், கசப்பு அல்லது கோமாரி. ஏன் உங்களை கூப்பிட்டு தெரியுமா? உங்க ஊர்ல நீங்க அதிகமா அந்த பிரச்சனை இருக்குது, நிறைய மாட்டுக்கு கோமாரி நோய்க்கும் ஒரு தாவரத்துக்கும் ஒரு உடன்படிக்கை. காட்டுல இருக்க புல்லு, மாடு என்ன பண்ணுது? நடந்து போய் இந்த புல்ல கடிக்குது. புல்ல கடிச்சா என்ன அர்த்தம்? புல்லுக்கு என்ன பிரச்சனை? போட்டோ சிந்தசிஸ் அது கடிச்சா என்ன ஆகும்? அதுக்கு வந்து பாதிப்பு. அது மாதிரி இதா சொல்றேன், ஒரு க்ரூடா சொல்றேன். போட்டோசிந்தட்டிக் சர்ஃபேஸ் தெரியுங்க. ஹெர்பி ஓரின்னு ஒரு வேர்டு. ஓர் அப்படின்னா சாப்பிடுறது. ஹெர்பி ஓரின்னா எது வந்து இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல சமைச்சுக்கிட்டு இருக்கவங்க தண்ணி ஊத்துனா என்ன அர்த்தம்? அந்த சமையலை நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னு. அது மாதிரி அந்த இதுக்கு வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான அந்த பகுதியை வந்து மாடு கடிக்குது. அப்ப மாட்டுக்கு புல்லுக்கு எது எதிரி? மாடு. இப்ப என்ன பண்ணுது? ஒரு நச்சுவிரிய துணை கூப்பிடுது. யாரு? புல்லு. மாடு நினைச்சா ஓடலாம், புல்லு நினைச்சா ஓட முடியுமா? அதனால அந்த இடத்துல என்ன பண்ணுது? அது தொலைக்கும். இந்த நச்சுவிரி என்ன பண்ணுது? உள்ள எச்சி வெளியா வந்து இன்னொரு இடத்துல இருக்கும். பொதுவா நச்சுவிரிகள் வந்து உடலுக்கு வெளியில தங்காதுன்னு சொல்லுவாங்க. நிறைய ரெக்கார்டு வந்து அப்படியே இது மாதிரி டார்மெண்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வந்தோடனே உள்ள போய் வாய் பூரா எப்படி இருக்கும் மாடு? அப்படி இருக்கும்போது புல்லு கடிக்குமா? புல்லு கடிக்க விடாம பண்ணுது. அதோட உடல எப்படி போய் புல்லு சாப்பிடும்? அப்ப அந்த குழம்புல உடம்பு வழியா இறங்குது. அப்படியே வந்து பால்ல வந்து இந்த நச்சு விதிகள் நிறைய வருது. கண்ணுக்குட்டி அந்த பாலை குடிச்ச உடனே அது வம்சத்தையே கார்டியாக் அரெஸ்ட், அப்படியே இதயத்தை அப்படியே கண்ணு குடிச்சு அரை மணி நேரத்துல கண்ணு செத்து போயிடும். அதனாலதான் கோமாரி வந்தா கண்ணுக்குட்டிக்கு பால் அப்படி கொடுக்கறதா இருந்தா காய்ச்சி வேற மாட்டு பால், இந்த மாட்டு பால் 3 நாளைக்கு சாப்பிட முடியாது, கவுச்சி அடிக்கலாம், இந்த வைரஸ் பார்ட்டிகுலர் வரும். அப்போ மாட்டை ஒரு எதிரியாக பாவிச்சு இந்த வைரஸும் இவங்க டிபார்ட்மெண்ட் ஃபுல்லும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அப்ப நீங்க என்னன்னா மாட்டை வந்து வெளியில அனுப்பக்கூடாது. இதுக்கு மருத்துவமே கிடையாது, ஒரு தடுப்பூசி தான் இருக்கு. தடுப்பூசி போட்டா வராது, ஆனா வரும். ஏன்னா அது வந்து தன்னை தகவமைச்சுக்கிட்டே இருக்கு, வைரஸ் தாண்டிக்கிட்டே. அதனால அது நம்மளால நான் சொல்றேன். இப்ப நிறைய முயற்சி பண்ணாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார், வாழைப்பழம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், பன்றி கொழுப்பு கொடுக்கலான்னு நிறைய இருக்கு. இப்ப என்னுடைய அணுகுமுறையில ஏன் வந்து என்னை எல்லாரும் இந்தியா முழுக்க கூப்பிடுறாங்க, எல்லாரும் பார்க்க சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய துறை வந்து பார்மகாலஜி. நான் மருந்து சார்ந்த முறையிலையும் ஒரு பண்ணையாளராக வீட்டில் மாடு வச்சிருக்க முறையிலையும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாடு வந்து வாயில இருக்க புண்ணு, காலில் இருக்க புண்ணு, இதை கவனமா நம்ம கையில எடுத்துட்டோம்னா மாடை சரி பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப சில ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் கிழங்கையும் தேங்காய் போட்டு அரைச்சு கொடுத்தாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க. அதுல இருந்து நான் உருவாக்குன அந்த முறை சீரகம். அவங்க வந்து அடையாளம் சீரகம் 10 கிராம் இப்படி காமிங்கம்மா, 10 கிராம் ஆடியோ விஷுவல் 10 கிராம் இப்படி காமிங்க. 10 கிராம் 2 ஸ்பூனு கை தூக்குங்க மேல, அது சீரகம். அடுத்து கீழே போட்டுருங்க. வெந்தயம் எவ்வளோ? 10 கிராம். மிளகு 10 கிராம் 2 ஸ்பூனு. சீரகம் எல்லாம் கவனிங்க, எல்லாம் சீரகம், வெந்தயம், 3 விதை இல்லையா, ஒரு தண்ணியில ஊற போட்டுருணும். சூட அரைச்சா அதுல உள்ள சத்துக்கள் வந்து போயிடும். சீரகம் நீங்க தான் சொல்லணும், கை மட்டும் தூக்கும், அப்புறம் திருப்பி கேட்பேன், நல்லா ஞாபகம். பூண்டு இப்படி 2 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள்
2 கரண்டி 2 கரண்டி மஞ்சத்தூள். தம்பி யாராவது ஒருத்தருவாங்க, அந்த அவர் ஒயிட் ஷர்ட் அந்த தனியா நான் உங்க கிளாஸ் சொல்ல உங்களுக்கு ஒரு காரணம். அது யாரு அது? எவ்வளவு? 10 மிளகு 10 பூண்டு 2 பல்லு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன். என்ன பண்ணணும்? ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு அரைக்கணும். அரைச்சு 2 பல்லு மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து அரைச்சு தம்பி நோட்டுருவாங்க. காக்கி சட்டை ஒரு ஆள் வாங்க. இல்ல அது அடையாளத்துக்கு சொல்றேன். இல்ல அது இல்லை. இப்போ இப்படி கொஞ்சம் வேலை இவங்க 3 பேரையும் தனியா ஊற வச்சு அரைக்கணும்னு சொல்லிருக்கேன். அது அரைச்ச பிறகு இவங்க 2 பேரையும் சேர்த்து அதுல அரைச்சிட்டு 4 சர்க்கரை 2 கை நாடு சர்க்கரை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு தேங்காயை திருவி பூ கை எப்படி காமிக்குது இப்படி திருவுங்க. தேங்காய் திருவி ஒரு மூணு தேங்காய் பூ இருக்கு. இதை இப்படி காமிங்க. கையால தான் பிரச்சனை. இது மிக்சியில் அரைக்கிறோம், இல்லை அம்மியில் அரைக்கிறோம், ஆட்டுக்கல்ல அரைக்கிறோம். இது அதோட சேர்த்து அரைக்கணும். இது அதோட சேர்த்து வழிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு போட்டு எடுத்து பொதுவாக மாட்டுக்கு பயப்படாத ஒரு கண்ணு ஊட்டின்னு வச்சுங்க. இது பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு கொலை கொலைன்னு எப்படி இருக்கும், பஞ்சாமிரத மாதிரி இருக்குமா, எடுத்து நாக்கில் தடவி கொடுக்கணும். உப்புகளை தூக்கி சித்தாவுடைய தூக்கி பிடிக்கணும். வாய் நாக்கு இருக்கிற உள்ள அப்படி செய்ய அப்படிதான் மாடி சாப்பிடணும். ஜோர கையில் அப்படிதான் கொடுக்கணும். ஆனா கோமாரியில் அது மாதிரி செய்ய முடியுமா? தோல் கையோட ஆணைக்கு அறோம்னா குதிரை குறோன்னு ஒரே மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய முன்னோர்கள் அறிவுங்கிறது யோசிச்சு செஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன கமர்கட்டு மாதிரி எடுத்து கடவாயில வச்சு தாவங்கொட்டைய அப்படியே பண்ணி அந்த தேங்காய் பூவு வெல்லம் எல்லாம் போட்டா கமர்கட்டு மாதிரி இருக்கும். இது ஒரு வேளைக்கு உள்ளது. ஒரு வேளைக்கு ஒரு வேளைன்னா என்ன அர்த்தம்? அது முதல்ல நல்ல புரிஞ்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தட்டுல 5 இட்லி வச்சுக்கணும். அது எத்தனை வேலைக்கு? அது மேல கேட்கறதுல பேச்சுக்காக 5 இட்லி தான் இன்னைக்கு. அவ்வளவுதான், ஒரு ஆளுக்கு 5 இட்லி, சட்னி சாம்பார் எல்லாம் போட்டாச்சு. இந்த ஒரு வேளை சாப்பாடு 5 இட்லி எப்படி சாப்பிடுறோம்? அப்படியே எடுத்து அப்படியா ஒரு இட்லி எத்தனையா போடுவோம்? 2 புட்டு சாப்பிடுறவங்கள விட்டுருங்க. சாதாரணமா சாப்பிடுறது ஒரு 4 வில்லலா சாப்பிடுவோம். 20 வில்லலா இல்லையா? ஒரு வேளை சாப்பாடுங்கிறது 20 வில்லல். இல்ல இப்ப வந்து உணவு கொடுக்குறாங்க. மத்தியானம் ஒரு சாம்பார் சாதம், ஒரு புளி சாதம், ஒரு தயிர் சாதம் 2 கரண்டி வச்சாங்கன்னா ஒவ்வொன்னையும் 5 வாய் சாப்பிடுறோம். ஆனா எத்தனை வேளை சாப்பாடு? அது மாட்டுக்கு ஒரு வேளை மருந்துன்னு சொல்லக்கூடிய நம்ம முறை என்பது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குழந்தைங்க சோறு ஊட்டுற மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை 24 மணி நேரத்துல மாடு சாப்பிடலன்னா நான் அந்த பாக்குற தொழிலே விட்டுறேன். கை தட்டுங்க ஜோரா. சரியா? இதுல எந்த பொருளாவது வெளியில போய் வாங்கணுமா?